முட்டுவனவருந்து எல்லோ சிவபாதஞ்சரணமிட்டு முன்னவருந்து எல்லோ முன்பாதஞ்சரணமிட்டு ஆத்தாகள் வணங்கத்தா அங்காள ஈஸ்வரியே காவேரி ஆத்தங்கரையிலே கல்வணங்கத்தம்மா அம்மா அங்காள ஈஸ்வரியே அந்த மலையன் ஒரு எல்ல விட்டு மலையன் ஒரு எல்ல விட்டு அம்மா நவராத்திரி காரியம சிவராத்திரி தினத்திலே உடக்கு தேக்கு மரம் பிளந்து தேர்கள் உண்டு வண்டி சட்டமிட்டமிட்டு சமுத்திரங்கள் உண்டு வண்டி அந்த காவேரி தீர்த்தம் கொண்டு ஆத்தாதங்கிறத மீறி எங்க அங்காள ஈஸ்வரியே தேருபவனி வர நேரம் இது ஆத்தா அங்காளி நீ பிறந்த சுடுகாடு எல்லையிலே காவலம்மா ஏழையாள தெய்வ கண்ணி சட்டையடிலாட கண்ணி சண்டி பொண்டு சாமண்டி வராகி பிரம்மி அந்த மகேஸ்வரி அம்மனை கூட்டிட்டுகள் விடக்கு மக்கள் எல்லாம் இன்னைக்கு பாக்கு மரத்தை வெட்டி பக்குவம்மா தேரு கட்டி இன்னைக்கு தேரு நலவேத்து அங்க ஏழாவது தலைமுறையா பூசாரி சனமல்ல ஏழாவது தலைமுறையா பூசாரி சனமல்ல அங்க குறித்து அங்காள ஈஸ்வரிக்கு அந்த மயான கொல்ல கண்டு ஆத்தா மகமாய் நீ அந்த பொள்ளாச்சி வீதி விட்டு அந்த பொள்ளாச்சி வீதி விட்டு மாசாணி தாயவளே மகாசக்தி மாறியவளே ஏழு கண்ணிகளை பண்ணாரி அம்மா அந்த படவேட்டும் மாறி பத்திரகாளி அந்த மேச்சேரி குடியிருக்க அந்த பரவக்காட்டு திருமாறி அம்மாடி ஆத்தல தலைமுழுக அரைக்கு வந்து நேரமண்ணு குளத்துல தலைமுழுக கொடி பாசம் மண்ணு அங்கே ஆத்தருகே ஊத்தரச்சு ஊத்தல் தலைமுழுகி ஏழு கண்டிகளாக ஓட்ட கிளறியிலே கல்வடங்கத்து வீதியிலே நீங்க ஆடி வர வேணும் அம்மா ஓட்டதொரு திருப்போவு எடுத்ததொரு திருமேனி அம்மா உனக்கு முத்தால் அலங்காரம் முகப்பு வச்ச வல்லாக்கு தங்கத்தால் அலங்காரம் எங்க தாய்கள் வடங்கத்தா அம்மா அங்காள தாயவளே இந்த கூட்டத்திலே நீ ஆடி வர வேணும் அம்மா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ அக்காத கையால் வர அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ அக்காத கையால் வர அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அந்த கல்வடங்கத்து அம்மனையே அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ அக்காதங்கையாலு வர அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ அக்காதங்கையாலு வர அல்லை கட்டுமா அந்த நேரம் சமயபுரத்தால அழைக்கட்டுமா சாம்புராணி வாசகிய அழைக்கட்டுமா நீராட்டு கோயில் கொண்ட பாலாத்து காரியமா இருக்க முடி மாறியல அழைக்கட்டுமா அந்த மளிகனூர் தேவியல அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காதன் கையால் வர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காதன் கையால் வர அழைக்கட்டுமா மன்னாரி தாயவள பரவ காட்டு மாறியல அழைக்கட்டுமா கோண கொண்ட நீடியல அழைக்கட்டுமா 60 அடி கொண்ட அங்காள தாயவளே அந்தியூர் மாறியல அழைக்கட்டுமா அந்த அத்தனூர் தேவியல அழைக்கட்டுமா நீலகாலி வாழ நீலி மக தாயவள மோழிப்பளிய மனைய அழைக்கட்டுமா அந்த அங்காள தாயவள அழைக்கட்டுமா பிறகனூர் குடியிருக்கும் காட்டு கருமாறி விளையாடி ஓடி வர அழைக்கட்டுமா அந்த
அங்கே அலைக்கட்டுமா அவர் அக்காதங்க 7 பேரு அலைக்கட்டுமா. நல்ல ஒரு கைதறி கொடுக்க பார்க்கலாம். நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டிலேயே பழனிக்கு தங்கரதம் இருக்கிற மாதிரி அவையாய அங்காளிக்கும் தங்கரதம் இருக்கிற ஒரே கோயில் இந்த சேலம் மாவட்டம் நம்ம கல்வடகத்தா கோயில். அந்த அங்காள தாய்க்கு தான் தங்கரதம் உள்ள கோயில். போன வருஷம் நம்ம அதுல நின்று போட்டோ எடுத்தோம், திறந்து வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் சற்று போட்டு பூட்டிட்டாங்க. நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓஹோ, முடிஞ்சிருச்சோ? இல்லைங்க, இன்னைக்கு தான் முதல் தேர் பேக்கிறது. ஓஹோ, போன வருஷம் நம்ம தேரோட தண்ணிக்கு வந்தா தங்கரதம் திறந்து இருந்தது. இன்னைக்கு நாம தேர் நிலவேக்கிற அன்னைக்கே வந்திருக்கிறோம்னு சொன்னா அங்காள தாய் நம்மளுக்கு போட்ட பிச்சையினால இன்னைக்கு பல கிராமங்கள்ல மக்களை சிரிக்க வச்சுட்டு இருக்கிறா. அவள் அருளால் அவள் தாள் பணிந்து. நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் கூப்பிட்டு புக் பண்ணும் போதே நான் சொன்னேன், கல்வடங்கு அருமையான ஒரு போன வருஷம் பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி வந்தது. இந்த கட்ட மார்ச் மாசம் 11ஆம் தேதி வருது. சிவராத்திரி மாறி போச்சாட்டு இருக்குது அப்படின்னு. நடுவர்களே, ஊட்டு கிளம்போதே தலைவாசப்படி பட்டாறு மண்டையில் அடிச்சு இவ்வளவு வளர்ந்தா இடிக்காம என்ன பண்ணும்? நடுவர் அவர்களே, ஒரு நல்ல காரியத்து போவையில் ஊட்டு தலைவாசப்படி தலையில் தட்டுனா சகுனா அந்த காரியத்தை பண்ணப்படாது. மாடு வாங்கப்படாது, விதை மதிக்கப்படாது, வயக்காடு கரையம் பண்ணப்படாது, உடம்புட்டோட குடிவாகப்படாது, புதுசா சவளி எடுக்கப்படாது, நகை வாங்கப்படாது. அப்ப பட்டிமன்றம்ங்கிறது நல்ல காரியம். நம்மளுக்கு சோறு போடுறதாச்சு. இந்த பாலா போனது ஆவார படார்னு மண்டையில் இழிக்குதுன்னு திரும்பி பார்த்தனா எங்க வீட்டு அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்ட நாயகி, சேலக்கட்டு சுனாமி, சாகிர் போட்ட சந்திரமுகி, சில்ராணி, சிலேப்பி என் பொட்டாட்டி தான் சண்டாளி ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா. பாலுக்கு தண்ணிக்கு சகனம் இல்ல வாங்கி குடிச்சு 4 8 வந்து எலுமிச்சை செடி புதையோன்னு இருக்குது. சாரப்பாம்பு சரன்னு போச்சு. அட சண்டாள பாவிகளை பாம்பை கண்டால் காரியமாவாத இப்படி போகுதுன்னு திரும்பி போய் மக்காத ஒரு சொம்பு தண்ணி குடிச்சு போட்டு அங்கிருந்து பச்சை புடிச்சு இங்க வந்தா 7:30 யமகண்ட 2 ரயிலேறி வந்து கோந்து. எது 7:30? அது 7:30 சனி. இது யமகண்ட சனி. நான் தப்புச்சேன். இது ஜென்மம். அதனால 7:30 வருஷம் முடியுது, ஆயுசுக்கு முடியாது. நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. இன்றைய கல்வடங்க மக்கள் கேட்க வேண்டிய தலைப்பாமே. என்ன தலைப்பு? அல்ல கேட்டாடா கேள்வி. சொல்லுங்க தலைப்ப. இட்லிக்கு தேவை சட்டினியா சாம்பாரா? நடுவர் அவர்களே, நான் எது சட்டினின்னு பேசணுமா சாம்பார்னு பேசணுமா? நீ துவையல்னு பேசு. நடுவர் அவர்களே, துவையல் என்பது மிக அருமையானதுங்க. நல்ல பருப்பு எடுத்து புளி போட்டு வணக்கி தக்காளி போட்டு அதில் அம்மியில் வச்சு அரைச்சா வரும் பாருங்க துவையல். தொட்டு தொட்டு சாப்பிடலாம்ங்க. இட்லியை பத்தி பேசு. இட்லி என்பது இந்தோனேசியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாலும் நம் தமிழருடைய பாரம்பரிய உணவே இட்லி தானுங்க. அந்த மொசுன்னு அந்த உளுந்து ஆட்டி 2 வெந்தயத்தை போட்டு அடாடா 2 கொட்டமத்தை போட்டு அந்த பச்சரிசி காப்படி புழுக்கரிசி முக்காப்படி போட்டு ஆட்டுனா வெள்ளை வேட்டி மாதிரி இட்லி வரும். நடுவர் அவர்களே, ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றது? ஃப்ரைட் ரைஸ் தெரியாதுங்களா? அரை வேக்காட்டில் அரிசி எடுத்து போட்டு வடச்சட்டியில் உள்ளுக்குள்ள எண்ணெய் போட்டு வரமிளகாய் தூள் போட்டு கொத்தமல்லி தூள் போட்டு அப்படியே சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அடா பச்சை மிளகாய் சாஸ் போட்டு அந்த ஃப்ரைட் ரைஸை போட்டு டட்டடக்குன்னு தூக்கி பிடிச்சா உதிரி உதிரியா வருங்க. எல்லாம் தெரியுது உங்களுக்கு. நேரம் எனக்கு தெரியாதா? வீட்டில் சோறாக்கிற ஆம்பளை தானே. பொண்டாட்டி சோழியை முடிக்கிறது எப்படி? பொண்டாட்டி சோழி முடிப்பது மிக மிக எளிமை. நடுவர் அவர்களே, நைட்டில் தூங்கும் போது சைஸா அவளுக்கு 1/2 டம்ளர் பாலில் தூக்க மாத்திரை போட்டு கொடுத்து கழுத்தில் சுருக்கு போட்டு வேப்ப மரத்தில் இழுத்து கட்டினா சோழி முடியுது. புருஷன் நல்லவன், அவனால கொல்லப்படாது. உலகத்திலேயே அப்பாவி புருஷன் வேலை பார்க்கறதுங்க. நடுவர் அவர்களே, உலகத்திலேயே கஷ்டமான வேலை எது தெரியுமா? எது? உலகத்திலேயே மிகப்பெரிய கஷ்டமான வேலை கட்டடத்து வேலை இல்ல, கார வேலை இல்ல, கோயில் வேலை இல்ல, கேமரா எடுக்கிற வேலை இல்ல. ஒரு பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்கிறதாங்க உலகத்திலேயே கஷ்டமான வேலை. எவ்வளவு நடிக்க வேண்டியது இருக்கு தெரியுமா? அப்பங்கிட்ட போனா ஒரு மாதிரி நடிக்கணும், பொண்டாட்டிட்டு வந்தா ஒரு மாதிரி நடிக்கணும், மாமியா கிட்ட போனா ஒரு மாதிரி நடிக்கணும், மாமனார் கிட்ட போனா ஒரு மாதிரி நடிக்கணும். உலகத்திலேயே சிறந்த நடிகருக்கான விருது கொடுக்கணும்னா அது புருஷனுக்கு தாங்க கொடுக்கணும். என்னமா பேசுற? பொண்டாட்டி தலைவி. யாருக்கு தலைவி? ரேஷன் கார்டுல மட்டும்தான் பொண்டாட்டி தலைவி. என்னைக்கு ரேஷன் கார்டுல பொம்பளை தலைவியா வந்தாளுகளும் உளுந்து போறதையும் விட்டுட்டானுவோம். ரேஷன் கார்டுல பொண்டாட்டி தலைவியா வந்தாலும் கம்பல்சரி உப்பு வாங்கணுங்கிற, டீ தூள் வாங்கணுங்கிற, காப்பி தூள் வாங்கணுங்கிற. அங்க போய் ரேகை உருட்டுனா உருட்ட மாட்டேங்குது. நம்மளுக்கு தான் சட்டி கழுவி ரேவையே இல்லையே. அவன் அந்த பச்சை கலர் போத்தானு வச்சுட்டு மெசேஜ் வரலிங்கிற ஆளை மூஞ்சி மோகம்.
நடுவர் அவர்களே, என் பொண்டாட்டி சொன்ன அம்மா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு, நான் போய் பிளீச் பண்ணிட்டு வரமுன்னா. நான் சொன்னேன், சாணி வலிக்கிற நாய் பிளீச் பண்ணி என்ன பண்ண போறேன், போய் ஒழுக்கமா பண்டம் பாக்குற வேலை பாரு அப்படின்னு. வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா முடியாதா அண்ணா? எமிட்ல வேணுமே 3500 ரூபாய் வேணும்னாலுங்க. எனக்கு நெஞ்சு வலியே வந்துருக்கு. 3500 கொடுத்து மூஞ்சி கழுவட்டி என்ன அப்படின்னு சொல்லி போட்டு நம்பிடுவோன்னா மெடிக்கல் செந்தில் கடையில் போய் 1/2 கிலோ பிளிச்சிங் பவுடர் வாங்கி கொண்டு கொடுத்தேன். முகம் வெந்து போயிருமியா பிளீச்சிங் பவுடர்? அது போடக்கூடாது, அது போடக்கூடாது. அப்புறம் வேணா நான் சொல்ற ஐடியாவை ஃபாலோ பண்ணு, முகம் கிளீனா இருக்கும். என்னங்க 1/2 லிட்டர் ஆசிட் வாங்கி கொடுத்து கிளீனா இருக்கும், சுத்தமா போச்சுக்கிட்டுங்க. ஏன் நீ 3500 ரூபாய் செலவு பண்ணி பிளீச் பண்ணிட்டு இன்னொரு புருஷனா கட்ட போறேன்? நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னால எங்க அம்மா தோசை விட்டு போட்டான்னா சாமி வேணுமா சாமி வேணுமா 5 தின்னா, அட 5 தானே உண்டிருக்கிற, இன்னும் 2 சேர்த்து இருந்தா மொட்டு போட்டு தாரேன், வெங்காயம் போட்டு தாரேன், வேணுமா வேணுமான்னு எங்க அம்மா கேட்டாளுங்க. இந்த நாசமா போனவளை கட்டினதுக்கு அப்புறம் மாமா போதுமா மாமா போதுமா மாமா போதுமான்னு தோசை விடுறாளே, ஒரு தோசை கூட சுட்டு போடுற துப்பு இல்ல உங்களுக்கு தலைவி. அன்னைக்கு என்னமோ ஒரு குழம்பு வச்சா, என்னில குழம்பு அப்படின்னு கண்டுபிடினா வம்ப விலை கொடுத்து வாங்குறமா, அல்ல ஊட்டுப்ப பார்த்தே சமைச்சு தொலைறாளுங்க. மாப்பிள்ள, என் பொண்டாட்டி நேத்து ரசம் வச்சா, என்ன ரசம் கேட்டேன். என்ன ரசம்? நீ என்னென்ன ரசம் உனக்கு தெரியும்? எனக்கு தக்காளி ரசம் தெரியும், பூண்டு ரசம் தெரியும், புளி ரசம் தெரியும், அப்புறம் மாம்பழ ரசம் தெரியும், மிளகு ரசம் தெரியும், பச்சஞ்சி ரசம் தெரியும், பச்சை மிளகா ரசம் தெரியும். என் முண்டாட்டி வச்ச ரசம் நவரசம்டா. நவரசமா? இது என்னடி புதுசா இருக்கு, நவரசம் எப்படி செஞ்சாயின்னு கேட்டேன். 9 வீட்டுல ஓசி வாங்கி ஊத்திருக்க மாட்டான்னா, 9 வீட்டுல ஓசி வாங்கின ரசத்தை ஊத்தி என்னைய குடிக்க சொல்றாடா. நடுவர் அவரே, அந்த காலத்துல பொம்பளையும் மண்ணு சட்டியில் சோறாக்குனாங்க. அப்புறம் மண்ணு சட்டி போய் பித்தாள சட்டி வந்தது, பித்தாள சட்டி போய் எச்சட்டி வந்தது, எச்சட்டி போய் எவர் சில்வர் வந்தது. இப்போ புதுசா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன் பொண்டாட்டி. என்ன? நான் ஸ்டிக்னு பேரு. அப்படின்னு அடுப்புல வச்சா அடுப்புல ஒட்டாது, எண்ணெய் ஊத்துனா எண்ணெய் ஒட்டாது, மாவு ஊத்துனா மாவு ஒட்டாது, தோசை ஊத்துனா தோசை ஒட்டாது, திரி போட்டா வட்டல் ஒட்டாது, பிச்சு போட்டா வாயிலி ஒட்டாது, காத்தாலே கக்கூசலுக்கு வந்தா அங்கேயும் ஒட்ட மாட்டேங்குது, அது பாட்டுக்கு போகுது. இந்த பொண்டாட்டி தலைவி. நடுவர் அவர்களை, நான் இன்னொன்னு கேட்கிறேன். எங்க அக்கா தங்கச்சி வந்தா மட்டமான குழம்பு, இவி அக்கா தங்கச்சி வந்தா மட்டனோட குழம்பு. எதுக்கு இந்த ஓர வஞ்சனை? அதான் சொல்றேன், ஒண்ணு தெரிஞ்சுக்க. பொண்டாட்டி எப்படிப்பட்டவ தெரியுமா? எப்படி? சர்வீஸ்க்கு போயிட்டு வந்த பைக்கும் அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ஃபும் 3 நாளைக்கு சொன்ன முடி கேட்காது. என்ன கிரீஸ் போட்டு திரிவி விடுவாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது, கொள்ளையடிச்சு அனுப்புவாங்க. நம்ம கிட்ட இருக்க வரைக்கும் கம்முன்னு இருக்கிறா. வியாயோட்டுக்கு போயிட்டு வந்தா உங்க அண்ணன் அப்படி சொன்னாங்க, அக்கா இப்படி சொன்னாங்க, அம்மா இதை சொன்னாங்க, ஒப்பனுக்கு அதே வேலையா போச்சு. ஏன் உங்க அக்கா தங்கச்சியில மாமனா மாமியார் இல்லையா? இல்லையா? நடுவர் அவர்களை, பாடுபட்டு வர ஆம்பளைக்கு ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சோறு எப்ப? காத்தால எதிர்த்து அவசர அவசரமா தின்னு போட்டு வேலைக்கு ஓடுறோம், மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் போஸ்டில் போட்டு கொடுக்குறான். அந்த நைட்டு சாப்பாடு தானுங்க நல்ல சோறு. அதை போடுறால பொண்டாட்டி வட்டல் போட்டதுக்கு அப்புறம் சைஸா ஆரம்பிப்பா. நீ பாட்டுக்கு வர வீட்டுல என்ன நடக்குது கொஞ்சமா தெரியுதா? இரு, பருப்பு ஊத்திட்டு வர, மொச்சக்கொட்டை போட்டு சாம்பார் வச்சிருக்கிறேன். கொக்காரி வாரமாளா கோனார் வெட்டியிலிருந்து வந்துடுறான். கோயாளுக்கு கொக்கால கண்ட பூரா இளவி போகுது. அங்கெல்லாம் கடகல்லையே இல்லையா? கொக்கால கண்டா கட்ட வளப்பையா போட்டு கொடுக்குறா. இரு, ரசம் ஊத்துற. உங்க அப்பி 5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். நாம 2 முல்லை 10 வச்சிருக்கோம், கொஞ்சமாவது உடத்தி இருக்குதா? உனக்கு எப்படித்தான் தொண்டையில் சோறா இருக்குதோ? இரு, தயிர் கொண்டு வர. எறும்பு தயிர் வேணுமா, மாடு தயிர் வேணுமா? மானங்கட்ட சோறு தொண்டையில் இறங்குமா? அவ்வை பிராட்டி சொல்வா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடுது, அதனும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி. அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமையினாலே ஒருவர் சோறு கூட நிம்மதியா போடாது இந்த பொண்டாட்டி குடும்பத்துல தலைவியாம. நடுவர் அவர்கள் அந்த காலத்து பொம்பளைகள் பொழுதுக்கு பாடுபட்டாங்க. காவேரியார் பக்கத்தோடு காத்தால எந்திரிச்சா போய் சட்டிவான சாத்துக்கள் கழுவி போட்டு துணிமணி துவைச்சிட்டு இன்னைக்கு எல்லாம் நெல்லு சும்மா வெள்ளை வேட்டியாட்டம். அன்னைக்கெல்லாம் கம்புதே எடுத்து குத்துன ஓரல் எப்படி தெரியுமா? மச்சாட்டை பொண்டாட்டி கொழுதுன பொண்டாட்டி எதுக்கு ஈடுறக்கு போடணும். 4 மூளை ஒல்லுக்குள்ள முதுகு 2 நோவு சமத்தூர் ராசம் மண்ணு ஓடமா
பொம்பளை என்ன வேலை பார்க்கறா? பொழுதா பொழுக்கு டிவி 6:30 மணிக்கு ஆனந்தராக, 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 8:30 மணிக்கு வானத்தை போல, 9 மணிக்கு இனிய எதிர்நீச்சல், 9:30 இனியா, 10 மணிக்கு மிஸ்டர் மனைவி, 10:30 மணியான அன்பே வா. மாப்பிள்ள அந்த பாண்டியன் சோர்ஸ் என்னாச்சு? அந்த பாலா பொண்ணை அவ கண்டவனை கூட்டிட்டு ஓடிட்டா. ஆரந்த புள்ள அவன் நகவனத்தெல்லாம் தூக்கிட்டு அவன் ஓடிட்டான். அப்புறம் கடைசியில் அத்தவன் கட்டிட்டு வந்து மானங்கட்டு கிடக்குது. பாவப்பா அந்த பையன் பாவிங்க வாய் திறக்க மாட்டாத கிடக்கு. பாக்கியலட்சுமி அந்த பாக்கியலட்சுமி கடை திறக்கிற மட்டும் இருந்தா அந்த கூறுகட்ட கோப்பி போய் முன்னே 2 பொண்டாட்டி கட்டி செருப்படி வாங்குறானா. அப்புறம் மினிஸ்டர்மா வார போய் கெடுத்துட்டு வந்த பள்ளிக்கூடம் கூட்டிட்டு போற மாதிரி. ஆனா தப்பிச்சு பொழைச்சு மினிஸ்டர் வந்துட்டாளுங்க. இனியா என்னாச்சுன்னு கேக்குதா? கூறுகட்ட நாய வந்து இனியா கொழுந்தி எங்கேயோ போய் பவத்தை நப்பிட்டு வந்துட்டா. அவ கம்முனா இருந்தா. அதை என்னமோ மிஷின் வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறோம்னு ஏதோ டெஸ்ட் பண்ணி பார்த்து பச்சை கலர்ல வந்துட்டுது. அதை தொலைச்சாலாவோ. அப்புறம் கடைசியில் அது இனியா கண்டுபிடிச்சு அவி வீட்டுல சண்டை கட்டி அங்க பெரிய அடிச்சடி ஆகி இனியாவை கத்தியில குத்தி போட்டாங்க. அந்த நீலவேணி என்னாச்சு? அவதான் ஒரு புள்ள பெத்ததுக்கு அப்புறம் 3 மாசமா வீட்டுல கிடக்குறாளே. இப்ப மார்ச் முடிச்சு ஏப்ரல்ல பட்டிமன்ற மரம்னு போன் பண்ணி சொன்னான். ஏமாப்பிள்ள பொம்பளை பூரா டிவி பார்த்து தலைவலியா பண்றாளுன்னு சொல்லி அவ்வளவு நாடகத்தை நீங்க கரெக்டா சொல்றீங்க. என்னடா நியாயம்? நடுவரவர்களை தமிழ்நாட்டை மாத்திரை, இந்தியாவை மாத்திரை, கோணர் வெட்டி மாத்திரை, எடப்பாடி மாத்திரை, ஆசாரி மாட்டை மாத்திரை, கல் வடக்கத்தை மாத்தணும்னு சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடு. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒரு தலைவலி வீட்டுக்குள்ள வந்துட்டா உன்னால டிவி சேனல் கூட மாத்த முடியாது. கரெக்ட். ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டா. ஐபிஎல் ஓடிட்டு இருக்குது, குடி நான் ஸ்கோர் பார்த்துக்கிறேங்கிற. நீ ஸ்கோர் பார்த்தது போதே போய் சாணி வெளி அட விளம்பரம் போட்டம் குறி பார்த்துட்டு போற அப்படின்னு. பாத்ரூமுக்கு போனவர் ரிமோட்டை கொண்டையில சொருவிட்டு போறாக்கா. மாசமான 350 ரூபா கட்டுற ஆம்பளை நான் இல்ல. அப்ப அந்த ரிமோட் எப்ப கிடைக்குது ஆம்பளைக்கு? ஆம்பளைக்கு எப்ப திரும்ப அந்த ரிமோட் கிடைக்கும்? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம போட்டோம்னா 2 அண்டா நிறைய மருந்துகின்றாங்க. அப்பத்தான் வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் மருந்து கொடுக்குறோம். திங்கக்கிழமை சேலம் செல்வலாட்சியில் இருப்போம், செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமி லாட்சியில் இருப்போம், புதன்கிழமை குங்கனாபுரம் ஜெய்கே லாட்சியில் இருப்போங்கிறான். உங்கள் முகவரி ரகசியம் பாதுகாக்கப்படுங்கிறானே. இந்த வாழ்க்கை வாழலாமா? வாழலாமாங்க. நடுவரவர்களே, நான் சொல்றேன் எல்லா பசங்களும் கல்யாணம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே இருக்கப்படாதுல, செருப்படியும் வாங்கணும். கல்யாணத்துக்கு முன்னால நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ங்க. சிங்கு சிங்குன்னு நடக்கிற நடையில கூழு விட்டு போச்சும் கமா சுட்ட வடையில விட்ட வாடி நிற்கிறன்னு என்னால பார்த்தாங்க குழுகிறாட்டு குட்டு குட்டுன்னு ஓடி வாய் எனக்கு வேலை கண்ணரண்டு பார்த்தா சில்லாக்கி பிள்ளாப்பி நான் சீனு விட்டா சிலப்பி அவங்கிட்ட காட்டாத நீ பிள்ளைக்கு பிள்ளாப்பி மைமா அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். என்னைக்கு ஒரு பொம்பளை கழுத்துல எடுத்து 3 முடிச்சு போட்டோமோ அன்னையோட நம்ம சந்தோஷம் பூரா அத்துவாரத்து போச்சு. நடுவரவர்களே, எத்தனை முடிச்சு போட்டோம்? 3 முடிச்சு. நல்லா கல்யாணத்தை நினைச்சு பாடுறா. 3 முடிச்சு நம்மளாடா போட்டோம்? இல்ல, கொண்டை விட்டோம்டா. எவ்வளோ போட்ட முடிச்சுக்கலாம் நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்குறோம். எங்கள் ஊர் பக்கத்தில் நாத்தனா முடிச்சுன்னு ஒன்று போடுவாங்க. சரி, எங்கள் ஆம்பளையோட பிறந்தவங்க போடணும். அது எனக்கெல்லாம் 4 அக்காடா. ஆளுக்கு 3 முடிச்சு போட்டிருக்குதுக்கடா. நைட்டு போய் பார்க்குறேன், மொத்தம் 15 முடிச்சு இருக்குடா. விடிய விடிய முடிச்சு அவுத்தது தாண்டா எனக்கு வேலை. என்ன முடிச்ச விக்கின் பேருவா வேலையை பாரு. நடுவர் அவர்களை கட்டுன புருஷனுக்கு முதல் மதிக்கிறாங்களா? அதுவும் பாருங்க, நம்ம வீட்டுல இருக்கையில ஒரு வேலை சொன்னா எனக்கான மேல் நோவுது, எனக்கான கால் நோவுது, எனக்கான இடுப்பு நோவுதுன்னு சொல்றீங்களோ. என் கோயா வீட்டுக்கு போன சங்கு சங்கு சங்குன்னு குதிக்கிற பால் கறக்கிறது என்ன, சாணி வலிக்கிறது என்ன, சீவக்கட்டை எடுத்து கூடுவாசு போறோம் கூட்டுறது என்ன, நங்கையாக்காரி சோறாக்கறக்கு முன்னாலேயே வாக்கி வைக்கிறது. இதை நம்ம வீட்டுக்கு எங்க அக்கா தங்கச்சி வந்தா எதுக்கு இந்த ஓரம்? ஏன் இந்த ஓரம் வஞ்சனே? நடுவர் அவர்களே, எங்க அம்மா சாப்பாடு போட்டா அப்படியே மல்லிப்பூ வாட்டிருக்குங்க சாப்பாடு. அந்த கறி குழம்பு வைப்பாளுங்க. அந்த 2 ஆட்டுக்காலை கொத்தி போட்டு அந்த தடச்சட்டியில் சின்ன வெங்காயம் போட்டு முழு முழு மொட்டு மொட்டா தொளிச்சு போட்டு அந்த ஆட்டுக்கால் சூப்பு வச்சா எடுத்து குடிச்சா நெஞ்சு சளி பூரா அந்து போடும் நடுவர். ஆனா இவ வைக்கிறாள அதுக்கு பேர் எனக்கு குழம்பாது. அன்னைக்கு சாப்பிடலாம உட்காந்து ரசத்தை கொண்டாந்து ஊத்தி போட்டு போன் எடுத்துட்டு போனா. போய் போட்டு வந்து நீ எல்லாம் மனுஷனா, நீ எல்லாம் விளங்குவீங்க, நீ எல்லாம் புருஷனா, நீ எல்லாம் ஆம்பளையா?
கல்யாணம் முடிச்சு 14 வருஷம் ஆச்சு, 2 புள்ள பிறந்தாச்சு. இப்போ கேட்குறாளா ஆம்பளையான்னு? என்னடி உன் பிரச்சனைனே பாரு. 4 வருஷம் வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டு 5000 பேர் லைக் போட்டுக்கிறாங்க. கட்டுன்னு புருஷ நீ ஓட்டியாடா லைக்குன்னா? நான் சொன்னேன், அவன் புறம் கண்ணில் பார்த்தவே ரசத்தை நான் தான் தின்னவேன். என்ன லட்சணத்தில் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். ஒரு நாள் போல ஒரு நாள் சமைக்கிறாளாங்க. ஒரு நாளைக்கு உப்பு பத்துறதுல, ஒரு நாளைக்கு புளி பத்துறதுல, ஒரு நாளைக்கு காரம் பத்துறதுல, ஒரு நாளைக்கு உரப்பத்துறதுல, ஏத சமையல புத்தி மாறுதுங்கிற. எல்லாம் போன பார்த்து அன்னைக்கு ராத்திரி 12 மணி இருக்கும், 1 மணி இருக்கு, தூங்கிட்டு இருந்தேன். போன் அடிச்சது நான் தான். போன் அடிச்சு எடுத்து தொலை மாட்டேனா? தூக்கம் தெளிச்சு பார்க்குற கம்பெனிக்கு ஆளு போன் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். அந்த நாசமா போனவன் அதோட விட்டு தொலைகிறானா? மாடி ஒரு சித்தகோரம் கழிச்சு மறுபடி ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடுல 2 சிம்மம் சொருவி இருக்கிறமா. 1:45 ஒரு போன் வந்தது. அதுவும் எடுத்து பார்த்தா கம்பெனிக்கு ஆளு கட் பண்ணிட்டு படுத்து பொண்டாட்டி எந்திரிச்சு உட்காந்துருந்தா குத்துக்கல்லாட்டம். எல்லாம் தூங்கலியான்னே. ராத்திரி 1:45 உனக்கு எவ போன் பண்றான்னா? அல கம்பெனிக்காளுன்னே. கம்பெனிக்காரே ராத்திரி 1:45 திறந்து வச்சுக்கிட்டு உனக்கு தொலாவிட்டு போன் பண்ற. நீ இழிச்சுவான்னு சொல்லுவேன், நான் கேனச்சிரிக்கி நம்புவேன். நீ போன போட அவகிட்ட பேசுறமுன்னா கல்வடங்கத்து பொம்பளையில் காலை தொட்டு கேட்குற கம்பெனிக்கால் ரிட்டர்ன் போயிருக்குதா? அது போகல. நீங்கள் தொடர்பு கொள்ள நம்பர் தொடர்பு கொள்ள முடியாதுன்னா சீலை தூக்கி இப்படி கட்டிட்டா. ராத்திரி 1:45 நீ போன் பண்ணா அவன் போன் எடுக்க மாட்டேங்கிற. அப்போ நீ சொல்லி வச்சிருக்கிறேன் பொண்டாட்டி போன் பண்ண எடுக்காதேன்னு. இந்த சந்தேக புத்தி உண்டாயா? எப்படி இவங்க எல்லாம் தலைவின்னு எத்துக்கிறது? அதனால அந்த காலத்துல பாட்டு கொடுத்த ஓ மில்லி ஓ மில்லி ஓ மில்லியே ஊத்திக்க ஊத்திக்க நீ மில்லியே அருவமன போல் அறுக்கிற பொண்ணு மனைவிய வந்தா அதனால ஊத்திக்கிறேன் வேதனை ஏத்திக்கிறேன் அதனால ஊத்திக்கிறேன் வேதனை ஏத்திக்கிறேன் ஓ மில்லி ஓ மில்லி ஓ மில்லியே ஊத்திக்க நீ மில்லியே. கல்யாணத்துக்கு முன்னால 2 வாரம் சம்பாதிக்கார இருந்திருப்பேன். ஒரு தொழில் பண்ணலாம்னு வேறு ஊர் பெரிய எல்லாம் இருக்கிறாங்க. இப்படியே சுற்றிட்டு இருந்தால் பொண்டு பிள்ளை எப்படா காப்பாற்றுறது? எல்லாரும் சேர்ந்து ஒரு சீட்டை சேர்த்துங்கடா, ஒரு தறி போடுங்கடா, போலைங்கடான்னு புத்தி சொல்கிறாங்க. அப்போ ஒரு நகைய குழந்தைய கண்ணால தண்ணிக்கு வேண்டும் சொல்ல ஒரு பொண்டாட்டிக்காரி தேவையில்லையே. எங்கள் வண்ணாடி சும்மாவே சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ தறி போட்டிருக்கா, கம்ப்யூட்டர் தறி. ஒரு நாளைக்கு 4000 ரூபாய்க்கு சேலை ஓடுது. இப்போ இளம்பள்ளியில் ஒரு இடம் வாங்கி போட்டோம், கொங்கனாபுரத்தில் ஒரு வீடு வாங்கி கட்டிட்டோம், இதை எடப்பாடியில் 2 கடை வாடகை கொண்டிருக்கிறோம். வேறு காலத்தில் 10-50 ரூபா நகை பண்ணி போட்டுருச்சு. உங்க ஒன்னே நல்ல அண்ணன் அப்படிலாம் சொல்லணும். என்னப்பா தெரியுமா? கோயால் கோப்பட என்ன சம்பாரிச்சு வச்சாங்க? நான் காலு வச்ச யோகம் தூக்குது. அதுக்கு முன்னால் எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ காலை தூக்கி வச்சோன்னே குடும்பம் கிட்டு 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 கிட்டுன்னு வளருது. இதே ஒரு தொழில் பண்ணுவேன், ஒரு கெட்ட கிறக வியாபாரத்தில் கெட்டு போயிட்டேன். அப்போ என்ன சொல்லணும்? அல்லே நாங்களும் அந்த கல்வடகத்து ஆத்தாளுக்கு பொங்க வச்சு தங்கத்தேர் கூட எடுத்து பார்த்துட்டு 1500 ரூபா கட்டி அவன் நீ என்ன மனசில் நினச்சிருக்கிறாளும் கொன்னக்கார ஆடு மேய்ச்சா அடியோட போகிறேன், மாடு மேய்ச்சா மண்ணா போகிறேன், கோழி வளர்த்தி குப்பை மாடா போகிறேன், அட நாய்க்குட்டி வாங்கி வியாபாரம் பண்ணி நாசமாக போனேன், நீ என்ன கெட்ட கரகம் தங்காளத்தாயே கும்பத்துக்காரியே நீயே அப்படியெல்லாம் சொல்லணும். அப்போ என்னப்பா தெரியுமா? ஏன்னா எங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்களே, சித்தாரில் கேட்டாங்க, கோனார்வெட்டியில் கேட்டாங்க, எடப்பாடியில் கேட்டாங்க, குமரமங்கலத்தில் கேட்டாங்க. ஐயோ நடையா நடந்தாங்க ஐயம்பாளத்தில். கட்டுனாய் வளர்த்தாங்க கட்டு என்ற கெட்ட கிறகந்த தோசிக்கால கட்டி என் பொழப்பு இப்படி ஆச்சுங்கிறியே. அப்ப நீ தலைவியா? அப்போ புருஷ வருமானம் பண்ணி சம்பாரிச்சு கொடுத்தா அவன் நல்லவே, வருமானம் இல்லாத கடந்தா அவன் தோசிக்கால. நடுவர் அவர்களே ஒரு 500 ரூபா என் பொண்டாட்டிக்கிட்டு அம்மனி பணம் குள்ளேன்னு கேட்டேன். எங்கள் அக்காவை பாம்பு இடிச்சு படுத்திருந்தேன். எனக்கு சும்மா எப்படி போகிறது, ஒரு அரம்பரை பார்க்க போகிறது, ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போனதான் நம்மளுக்கு எவருதி. பணம் கேட்டதுக்கு மணிப்பரிசு எடுத்து தலைகளை கொட்டி இங்கே அங்கே இருக்குது வேணாம், ஓஹோ குழு குழு குழுன்னா கொடுக்கறக்கு மனசு இல்லை, தொலைஞ்சு ஓடின்னு சொல்லி போட்டு தோட்டம் போனேன். வாழைத்தார் ஒன்று திரண்டுறது வெட்டி கொண்டு கடையில் கொடுத்துட்டு ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு போனேன். ராத்திரி ஒரு 7:30 மணி இருக்கு, பணியாரம் சுட்டு இருந்தாங்க அக்கா, சாப்பிட்டு குச்சிட்டு இருக்கையில் அப்போ அரசாங்கம் வந்து என்ன சொன்னாங்க, கருப்பு பணம் உண்டு இருக்குது, அதை ஒழிக்கணும்னு 500,000 திருப்பி வாங்குறோம், கருப்பு பணம் வெடிக்கு 500,000 செல்லாதுன்னு அறிவிச்சு. நாம இருந்தா தான் நினைச்சு போட்டுக்கிறக்கு நான் காத்தால் பால் கறந்துட்டு இருந்தேன். வந்து முதுக வர்றக்குன்னு சோரண்டுனா நான் அந்த எருமை கறந்து போட்டமே எந்திரம நக்குதுன்னு தெரியலையேன்னு திரும்பி பார்க்குறேன். எங்கூட்டு பெரிய எருமை ஏல்லேன்னு பேங்க நேரம் திறப்பாங்க மாமோன்னா
உங்கள்கிட்ட காசு கட்டதுக்கு பொழுதோட இல்லைன்னு மணி பர்ஸ் எடுத்து குப்பரை கொட்டுனீ இல்லை நீ பேங்க் திறந்த இன்னும் மூடுன்னு உனக்கு கேட்குறேன் அப்படின்னா இந்த பணம் ஒரு 67,000 இருக்குதுண்ணா கோவம் வருமா வராதக்கா வரணும் சாணி வலிச்சு வட்டையிட்டு விட்டு முதுகுல ரைக்கணும்னு வெடியிருக்குள்ள 67,000 எவ கொண்டாந்து கொடுத்தேன் கோப்பம் கொடுத்தானா கொண்டம் கொடுத்தானா பொழுதோட 500 ரூபாய் காட்டுறதுக்கு நொல்லே நீல பெங்களா எடுத்தது பணம் வந்தது இது பக்கத்து விட்டு பரிமளா காசியா பரிமளாளுக்கு புருஷன் இல்லையா பரிமளாளுக்கு பையன் இல்லையா பரிமளாளுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லையா ஆத்தா கும்பத்துக்காரி இந்த கல்வனக்கு தங்காளி மேல சத்தியமல்லி சொல்றனுங்க கருப்பு பணம் ஒளிஞ்சுதோ ஒளிலையா எனக்கு தெரியாது ஆனா புருஷனுக்கு தெரியாத ஆட்டை போட்டு வச்சிருந்தாளுக்கு பாரு சீரட்டப்பா மிளகு டப்பா வெந்தய டப்பா அந்த டப்பா படம் பூரா என்னங்க அக்குருமா அணியாங்க நடுவர் அவர்களே இன்னொன்னு சொல்ற ஆம்பளைக்கல்ல பொண்டாட்டி அனுப்பி கடன் வாங்கிட்டு வர சொல்லாதீங்க அவ போய் கடன் வாங்கிட்டு வந்தான்னா அது கடன் வாங்கின வனம் இல்ல அவ வனந்த அவ வனத்தையே நம்மளுக்கு வட்டி கொடுப்பா உண்மைடா என் பொண்டாட்டி ஒரு பிரிட்ஜ் வாங்கி கொடுன்னா நான் சொன்ன காசுல நேரம் கொரோனா காலம் காசு இல்லை பட்டிமன்றம் இல்லை பிரிட்ஜ் வாங்கி தார வெய்ய காலம் மறுட்டுனே உனை காட்டினாலும் எனத்த கண்டு ஒரு பிரிட்ஜு கூட வக்கத்தை வாசல் அடிச்ச சிரிக்கியா போனேன் நான் அழுது தொலையாது இரு அப்படின்ட்டு மாடு 7 மாத்த சனை ஈரோடு சந்தை கொரோனாவில் ஊட்டிட்டாங்க ஊர்காட்டுக்குள்ள கேட்டால் கம்மியாக கேட்குறானக்கா மாடு மடி விட்டத்தான் விளையாவு நானும் உளுந்தும் குரணி போட்டு காட்டுறேன் மாடு திவனத்து போட்டு காட்டுறேன் நாயுருவி கூட கொண்டாந்து மடியில் அடிச்சு பார்க்குறேன் மாட்டில் மடி இறக்கி தொலையில விலை சொன்னேன் 37,000 கேட்டால் 60,000 போற மாட்டேன் மனசு வருமா நான் என்ன அடி காசு இல்லைன்னு ஏன் கூடவே இத்தனை பேர் வட்டி மன்றம் பேசுறாங்களா வீட்டு வாங்கப்படாது நியாயம் தானே அப்படின்னு கேட்டான்ட்டு என் உடம்பிறப்பு எங்க ஒன்னா பிறந்த புள்ள அந்த நெட்டக்காளி யாரு என் தங்கச்சி கவிதமைக்கு போன் பண்ணி அப்படி பணம் ஒரு 25,000 குடு பாரு மாடு சனையா இருக்குது 3 மாத்திரை மடி விட்டுரு நான் வித்து பணம் தாரமண்ணு அவ சொன்னா அண்ணா நான் எங்க அப்ப நாட்டன்னா தாயா பிள்ளையா பழகினாலும் வாய் வவர் வேற நான் சரியத்த எங்க அப்பா கும்பகோணத்தானே வளர்ந்துருக்கிறேன் வேறு 6 காசு கொடுத்தாலும் வட்டிக்குதான் கொடுக்கற சும்மாண்டா கொடுக்க மாட்டேன் அப்படி சரி எத்தனை கேட்ட போற 1 ரூபா வட்டி 1.5 ரூபா வட்டின்னு எம்பிட்டு தங்க வட்டின்னு அண்ணா வெளியாளுக்குன்னு 8 ரூபா வட்டின்னு உனக்குன்னு 5 ரூபா வட்டின்னு அண்ணா அடி பாதகத்தி மனசுல நினைச்சுக்கிட்டு அவ அப்பனை விளங்கி இருந்தாலும் இவ விளங்குவா அப்படின்ட்டு சரி அவ கிடக்குறா நம்ம ராணி நம்ம கூலக்குடிய கெடுக்க ஆட்டக்களுக்கு குட்டக்கலப்ப ராணி இருக்கிறா அவளுக்கு நம்ம எத்தனையோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் ராணி ஒரு 25,000 பணம் கொடு அட உனக்கு 3 மாதத்துல கொடுத்துறேன் இல்லையா 30 நிகழ்ச்சி கொடுத்து கழிச்சிடறேன்னு சொன்னேன் அவ சொன்னா நிகழ்ச்சி எல்லாம் வேண்டாம் 25,000 50,000 பணம் வாங்கிக்க எங்க மச்சான் கிட்ட வாங்கி தர்றேன் ஆனா 10 வட்டின்னா சரி வம்பு விலை கொடுத்தே வாங்குவானே 10 வட்டி கொடுத்து வாங்கி நம்ம குடும்பம் முன்னுக்கு வருமா சாட்சிக்காரங்கால் உழுகிறக்கு சண்டைக்காரங்கால் உளுந்துடலாம்னு 1/2 கிலோ அழுவாம 30 ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கிட்டு போனேன் பொண்டாட்டி நைஸ் பண்றதே மாப்பிள்ள இந்த அல்வாவும் மல்லிகைப்பும் சொல்லவும் தானே எனக்கு ஞாபகம் வருது என்னங்க எங்க வீட்டில் அண்ணன் தம்பி நாங்கள் 4 பேர் நான் தான் கடைசி ஆள் சரி எங்க வீடு சின்ன வீடா தம்பி வீடு சின்னது சின்ன வீட்டுக்கும் வீடு சின்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படியா என் மையன் நேற்று வந்து என்கிட்ட கேட்டான் அப்பா சின்ன வீடுனா என்னப்பான்னு கேட்டான் ஏண்டான்னு கேட்டேன் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கத்தான் அப்படின்னா இது தெரியாமல் வச்சுக்கிறது பண்ணி போப்பா அப்படின்ட்டேன் அது மாதிரி எங்கள் வீடு சின்னது சரி எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டேன் நம்ம வீடு சின்னதாக இருக்கடா இதில் எப்படா குடும்பம் நடத்தினேன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க நைட்டு 10 மணிக்கு நீ வரும்போது மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வாடா இது 2ஐயும் பிரித்து வை வாசனையில் பொண்டாட்டி எந்திரிச்சிருவா குடும்பம் நடத்தினா 350 ரூபாய்க்கு அல்வா 400 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போனேன்டா சரி நைட்டு 10 மணிக்கு 2ஐயும் பிரித்து வச்சேன்டா பழக்க தோஷத்தில் எங்கள் அண்ணன் பொண்டாட்டி 3 பேரும் முழிச்சுக்கிட்டாளுங்க என் பொண்டாட்டி எந்திரிக்கல அப்புறம் என்னாச்சு அல்வாவையும் அதையும் தூக்கி போட்டு வந்தேன் நடுவர் அவர்களே வாங்கிட்டு போய் ஏது துறை இன்னைக்கு புல்லா வந்திருக்குதுன்னா அலே கௌதமிட்டு கேட்டா 5 வட்டி கேட்கறா வேற ராணி கிட்ட கேட்ட 10 வட்டி கேட்கறா கொஞ்சம் போற 3 மாத்திரை பிரிச்சு வாங்கி கொடுக்கறேன் இந்த ஊருக்குள்ள போய்
பணம் கேட்டா 5 வாட்டி 10 வாட்டி கேட்கத்தான் செய்வாங்க. கம்மனை எங்கிட்டே கேட்டிருந்தா நானே 3 வாட்டி பணம் கொடுத்துருப்பேன்ல. கட்டுன புருஷனுக்கு வட்டி கொடுக்குறா, இவங்க குடும்பத்துல தலைவி. புருஷன் காசையே ஆட்டே போட்டு கொடுக்கறதுக்கு நடுவர் அவர்களே இந்த குழுவுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? திங்கக்கிழமை ஒரு குழுவு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு, புதன்கிழமை அன்னைக்கு ஒரு குழுவு. அதுக்கு பேர் குழுவு இல்ல, பூரா புழுவு. 35,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு புருஷன்கிட்ட 20,000 மட்டும் கொடுக்குறான். மீதி 15,000 அப்ரூவ்ல கொடுத்துறான். இவனுக்கு இழுச்சு வாங்கினுக்கு என்ன தெரியும்? 20,000 வாங்கினதானோ. திங்கக்கிழமை குழுவுனா முந்தினா செவ்வாய்க்கிழமைக்கு ஆரம்பிச்சுக்குவா. 4 வாரம் சோமார் தனி குழுவு மறந்துடாத பணம் கட்டணும். அலைய கொடுக்கறது புதன்கிழமை சோறு வாடையில மாமோ 4 வாரம் சோமார் தண்ணி குழுவு பணம் கணம் வெள்ளின்னு சொல்லிட்டு 12 பொம்பளை கொண்டை அறுத்து விட்டுருவாளுவோம். மரியாதையை பணம் கொடுத்துரு. அடைய ஓனர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அவர் தேங்காய் கொண்டு போய்க்கிறார், வந்தா கொடுத்துருவார். இரு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவா. இதே மரியாதையை சொல்ற திங்கக்கிழமைக்கு குழுவு பணம் கடை கொடுக்காத 12 பொம்பளை பிச்சை வீசிடுவாளுவோ. அடியா அட்வான்ஸ் கேட்டிருக்கிற தறிக்காரர்கிட்ட அவ கொண்டு போயிருக்கிறாங்களாம, நூல் பாவு போயிருக்குது, வந்தா வாங்கி கொடுக்கறன்னு இரு. சனிக்கிழமை கூட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு ராத்திரியில் கேட்பா. இவனுக்கு 20,000 தானே தெரியும். 20,000 பணத்துக்கும் 2,000 ரூபாய் பணம் 200 ரூபாய் வட்டி கொண்டு கொடுப்பா. வாங்கி எண்ணி பார்த்துட்டு தென்னு 2,000 பணம் கொடுத்துக்கிற. ஆனா 20,000 பணத்துக்கு 20,000 பணம், 2,000 பணம் 200 ரூபாய் வட்டி. 20,000 ஆனா நாசமா போனவனே 35,000 வாங்கி கொண்ட கையில எண்ணி கொடுத்தல. இவன் திருன்னு முழிப்ப. 20,000 தானே கொடுத்தா, ஒருவேளை 35,000 கொடுத்தாலோ. நடுவர் அவர்களே, கணவனுக்கு தெரியாத தன்னுடைய தகப்பன் வீட்டை வாழ வைக்க நினைக்கக்கூடிய பெண்ணு மனசார கணவன் வீட்டை என்னைக்கு வாழ வைக்கணும்னு நினைக்கிறாளோ அப்ப சொல்லு தலைவி நான் ஏத்துக்கிறேன். உண்மை பெருமை பேசுறது. அப்புறம் ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். அக்கா பாத்தியாக்கா எடப்பாடியில் வாங்கினேன் 350 ரூபாய் சொன்னேன், 150 ரூபாய்க்கு வாங்கினேன், 150 ரூபாய்க்கு வாங்கினேன், 10 வீட்டுல காட்டிட்டு தான் அந்த அக்கா காலிலே போடும். அப்புறம் நம்ம ஆம்பளை அப்படி கிடையாதுடா. 1500 ரூபாய்க்கு சரக்கு அடிப்பான். எவன்ட்டையாவது சொல்றானா? சொல்ல மாட்டான். எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? தலை தான் தொங்கிருமே, தலை நிமிந்தாவுல சொல்றது கண்ணே. நடுவர் அவர்களை என்னவோ ஆம்பளை குடிக்கிறதுக்கு காரணம் பொம்பளை தானுங்க. ஆம்பளையா காரணம்? ஆமா, நடுவர் சத்தியமா ஆம்பளை குடிக்கிறானா பொம்பளை தான் காரணம். வீட்டுக்குள்ள ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாத்தையில ஒரு பாட்டில் பால் அடைச்சு குர்ரா 3 மாத்தையில பாட்டில் பிடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி வரைக்கும் பாட்டில் பிடிச்சிக்கிட்டே திரியிறான். யார் காரணம்? பெண்கள் தான் காரணம். தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. பாட்டு பால் கொடுக்குறாங்க, பாட்டு மேல பாசம் வந்துருச்சு. யார் காரணம்? பெண்கள் தான் காரணம். நடுவர் அவர்களே, ஒரு வீட்டுல ஒரு அம்மனிக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னா எந்த ஆம்பளையாவது அதை குத்தி காட்டி பேசுறானா? மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு மரம் பாரமா, கிளைக்கு காய் பாரமா, பெண்களுக்கு தாய்க்கு பாரமா, படடி மலடி என்று வையகத்தார் பேசாமல் மலடி என்று வையகத்தார் பேசாமல் மனதிலே பிள்ளையாக தோன்றினார், மனதினிலே பிள்ளையாக தோன்றினார். மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கிளைக்கு யாய் பாரமா. நடுவர் அவர்களை ஒரு குளத்துக்கு போனா, ஒரு கோட்டச்சாரி போனா, இவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த பெண்ணு மனசை அவ்வளவு வேதனைப்படுத்துறாங்க பொம்பளைங்க. நடுவர் அவர்களை யாருக்கு எப்ப படி அளக்கணும் அவர் கணக்கு வச்சிருப்பாளுங்க. அவகிட்ட போய் நில அவள் அருளால் அவள் தாள் பணிந்துன்ன. இன்னைக்கு நடுவர் அவர்களை ஒரு இளவோடு போவிட்டு, ஒரு கல்யாணோடு போவிட்டு தன்னுடைய குடும்பத்தை தாழ்த்தி பேசுறாளுங்க. வருமானம் இருந்தா ஒரு மாதிரி, வருமானம் இல்லாட்டி ஒரு மாதிரி, இல்லாலும் வேண்டா, ஈண்டெடுத்த தாயும் வேண்டா, பொல்லாச்சபையினால செல்லாதவன் வாய் சொன்னாலுங்க. புருஷ வருமானம் பண்றானோ பண்ணலையோ ஒரே மாதிரி பொண்டாட்டி பார்க்கணுமுங்க. சம்பாரிச்சு கொடுத்த போது உனத்தையோ வாங்கி சேலை கட்டின நகை எடுத்து போட்ட கொப்பனக்காலுக்கு வேணுங்கிறது பண்ணினேன். ஆனா வருமானம் இல்லாத போது இருக்கிறதுக்குள்ள குடுத்தலம் பண்ற பொம்பளை பழகிறாங்களா? இல்லைங்க. நடுவர் அவர்களே, இந்த பச்சை துண்ட தோல் போட்டு 23 வருஷம் ஆச்சு, வெளுத்தான் கிடக்குது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு குடும்பத்துல பெண்கள் தலைவிங்கிறாங்க. இன்னைக்கு விவசாயம் பண்ற வயனை எவ்வளவு கட்டிக்கிற தயாரா இருக்கிறாளா? இல்ல. ஐடி மாப்பிளைகள், வெளிநாட்டு மாப்பிளைகள், வெளியூர் மாப்பிளைகள்,
கார் மாப்பிளைகள், பங்களா மாப்பிளைகள், கோடி மாப்பிளைகள். பஸ்ஸுக்கு பஸ் கல்யாணம், லாரிக்கு லாரி கல்யாணம், மண்டத்து கல்யாணம், காவேரி கல்யாணம். கல்வடகத்திலிருந்து வரக்காட்டுக்காரனுக்கு அப்படிகள் பொண்ணு கொடுக்குறீங்களா? அல்ல, தோட்டம் இருக்குதா, 10 ஏக்கரை தோட்டத்துக்கு 10 ஏக்கரை பொண்ணு, 2 ஏக்கரை தோட்டத்துக்கு 2 ஏக்கரை பொண்ணு, தென்னந்தோப்புக்கு தென்னந்தோப்பு பொண்ணு. நடுவர் அவர்களை, திருமணம் என்பதே இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுதுங்க. ஒரு காலத்தில் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இன்றைக்கு பூரா ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுது. இன்னைக்கு சொந்த பந்தத்தை பார்த்து பொண்ணு கொடுக்கறது இல்லை. உரும் பொண்ணு எடுக்கிற வழக்கம் இந்த பக்கத்துக்கு உண்டு. இன்னைக்கு உரும் பொண்ணு எடுக்கிற வழக்கம் இல்லை. எல்லாம் அயலான விட்டு பொண்ணுக்கு போயிட்டாங்க. கல்யாண மண்டபம் போனா 24 மணி நேரத்துக்கு 5 லட்சம் ரூபா வாடகை. இன்னைக்கு மத்தியானம் போனா நாளைக்கு மத்தியானம். கேஷ் தனி, சமையல் தனி, வரவேற்பு தனி, மாலை தனி, பந்தல் தனி, போட்டா தனி. 30 லட்சம் 40 லட்சம் செலவணி கல்யாணம் பண்ணிட்டு வரமே. 3 மாதத்துல விவாகரத்துன்னு வாங்கி கேட்ட டேம் சொத்து வரல. அட 3 மாசமா போன்ல பேசுறீங்களா? அப்போ ஒத்து வராது தெரியலையா? இப்ப 3 மாதத்துல டைவர்ஸ். நடுவர் அவர்களே, நாங்க தலைவியா வச்சு கொண்டாடணும் தான் கல்யாணம் முடிச்சுட்டு வர்றோமுங்க. ஆனா வாரவங்களை தலைவலி கொடுத்து ஆம்பளையோட மனசை நூலு போல நொறுக்கி போட்டு அவருடைய சந்தோஷத்தை பார்க்கிற காரணத்தினால் மனைவி என்பவள் எந்த காலத்திலும் தலைவலியே என்று நல்லதொரு தீர்ப்பை செப்ப வேண்டும். நீங்கள் செப்பினால் நாங்கள் இருவரும் எழுந்து அவர்களுடைய கன்னத்தில் அப்ப வேண்டும். அதற்கு விளக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் தப்ப வேண்டும் என்று சொல்லி வேங்கவத்த ரசிகர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்குவன் புகழ், நீங்குவன் வறுமை. நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. ஏன்னா அன்னைக்கு சிரமம் அவ்வளவு தூரம் சிக்கல் இருக்கு குடும்பம். எந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கு? என்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஆம்பளை எல்லாம் தண்ணியை போட்டு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப கவனமா போங்க. கரெக்டாக நீங்கள் பாட்டில் போய் போதையில் படுத்து கிடப்பியே, டவுசர் இருக்க காசை ஆட்டையை போட்டுருவாளுங்க. காலையில் எந்திரிச்சு தண்ணினா இங்கே குடிச்சிட்டு படுத்து கிடந்தே மொட்டையாப்பா அங்கே போய் பாடுறான்ப்பா. எங்கள் ஊரில் ஒருத்தர் 20,000 ரூபா பாக்கெட்டில் வச்சுட்டு படுத்துருந்துருக்கான் நைட்டு தண்ணியை